எவ்வளவு கேள்வி வருது, எவ்வளவுக்குரிய ஒரு பகுதி இந்த கைனடிக்ஸால கவர் பண்ணப்படுதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த யூனிட்கள் என்ன செய்யலாம் என்றால் படிச்சு கொள்ளலாம். கைனடிக்ஸை பொறுத்த மட்டும் எம்சிக்யூ கேள்விகள் ஒரு 3 எம்சிக்யூ கேள்விகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் வரலாம். எம்சிக்யூ பேப்பரை பொறுத்த மட்டும் 3 எம்சிக்யூ கேள்விகள் கைனடிக்ஸ் பகுதியிலிருந்து எங்களுக்கு வரும் எக்ஸாமுக்கு. ரெண்டாவது வந்து எஸ்ஏ பகுதி அல்லது ஸ்ட்ரக்சர் பகுதியில ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸுக்குரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 இடைப்பட்ட மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதி என்ன செய்யலாம் என்றால் கைனடிக்ஸ்ல எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. சரி, இதுதான் எங்களோட கைனடிக்ஸ் என்ற பாடத்துல இருக்கிற விஷயம். உண்மையிலேயும் ஆகவும் ஒரு சிம்பிளான ஒரு பாடம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸை விட இந்த கைனடிக்ஸ் சமநிலை என்ற பகுதிகள் ஆக சிம்பிளான பகுதிகள். சரியா? அவே அழகா எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இதுல அழகாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுல இந்த பகுதிகளில் உள்ள கேள்விகளை எங்களுக்கு செஞ்சுட்டு போலாம். சரியா? ஓகே, தெளிவாக கைனடிக்ஸ் கேள்விகளை விளங்கிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னது என்றால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இந்த சமநிலை கைனடிக்ஸ்ல இருக்கிறது வந்து நாம விடை எடுக்கிறத விட அந்த கேள்வியை செய்யற மெத்தட் தான் ஆக முக்கியம். கேள்வியை செய்யற மெத்தடுக்கு தான் கூடுதலான புள்ளிகள் இருக்குது. அப்ப அந்த சரியான மெத்தட்ல நாங்க என்ன செய்யணும் என்றால் இந்த கைனடிக்ஸ் பகுதிகளை நாங்க செய்யணும். ரெண்டாவது என்னது அப்படின்னு சொன்னால் கைனடிக்ஸ் கேள்விகளை நாங்க செய்யற நேரம் எங்களோட இதுல வந்து என்னதுன்னு சொன்னால் பிசிக்கல் ஸ்டேட் ஆக முக்கியம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள ஒரு பகுதி பிசிக்கல் ஸ்டேட் ஆக முக்கியமாக நீங்க கைனடிக்ஸ் பகுதியில போடணும். ரெண்டாவது வந்து என்னதுன்னு சொன்னால் அலகுகள் பிரதியிடப்படுறது ஆக முக்கியம். என்றால் அலகுகளுக்கெல்லாம் நியாயமான அளவுக்கு மார்க்ஸ் என்ன செய்யப்படும் தனித்தனியாக கொடுக்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு கைனடிக்ஸ்ல ஒரு கேள்வியில நீங்க செறிவை பிரதிடுறீங்க என்றால் அந்த செறிவுக்கு பெருமானத்துக்கு ஒரு புள்ளியும் அந்த அலகுக்கு ஒரு புள்ளியுமாக என்ன செய்யும் சொன்னால் வரும். சரியா? இப்படி என்ன செய்ய போகுது என்றால் இந்த பகுதியில என்ன செய்ய போகுது என்றால் எங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. ஆகவே கேள்விகளை செய்யற நேரம் மார்க்ஸ்கள் சும்மா அநியாயமாக லொஸ்ட் ஆகிடாத அடிப்படையில நாங்க என்ன செய்யணும் என்றால் கேள்விகளை செஞ்சுட்டு போகணும். ஓகே, என்னது இந்த கைனடிக்ஸ் சொன்னால் என்ன வருவோம். நாங்க முதலாவது பாடத்துல அறிமுகத்துக்குள்ள வருவோம். கைனடிக்ஸ் சொல்றது என்னது அப்படின்னா நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கேசஸ் படிச்சிருப்பீங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய பகுதி. பௌத்திக ரசாயனத்துல முதல் பகுதி வந்து கேசஸ்ல நாங்க படிக்கிறது என்னது என்றால் வாயு மூலக்கூறுகளினுடைய நடத்தைகள். மூலக்கூறு மட்டத்துல நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் சடப்பொருளை ஆராய போறோம். அதுதான் வாயுக்கள் என்று சொல்றது. வாயுக்களினுடைய நடத்தையை பத்தி முழுக்க பாக்குறது. மூலக்கூட்டினுடைய இயக்கம், அதுல வாயுக்கள் எப்படி நடந்து கொள்ளும் என்ற அந்த விடயங்கள், அந்த விஷயங்களை தான் நாங்க என்ன செஞ்சோம் என்றால் கேசஸ்ல பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ரெண்டாவது யூனிட் வந்து என்னது என்றால் சக்தியல் என்று சொல்லுவோம். எனர்ஜெட்டிக்ஸ் சொல்றது. இப்ப எனர்ஜெட்டிக்ஸ்ல நாங்க படிச்ச விஷயம் என்னது என்றால் ஒரு ரசாயன தாக்கத்தினுடைய வகைகளை பத்தி பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறுகிற நேரம் அந்த ரசாயன தாக்கத்தின் மூலமாக விடுவிக்கப்படுகின்ற அந்த வெப்பம் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் ரசாயன தாக்கங்கள்ல பல தாக்கங்களாக வகைப்படுத்திருக்கிறோம். அதுல பார்த்திருப்பீங்க நீங்க என்னதுன்னு சொன்னால் அயனாக்கல் வெப்ப உள்ளுரை, ஆக்க வெப்ப உள்ளுரை, அதே மாதிரி என்னதுன்னு சொன்னால் கூட்டற்பிரிகை வெப்ப உள்ளுரை, அணு ஆகுதல், இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுல ஒரு 10-15 தலைப்புகளுக்கு கீழே நாங்க என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம். அங்க ஒரு தாக்கத்தினுடைய நடைபெறுகிற நேரம் வெப்பம் வெளிவிடப்படுறது உள்ளெடுக்கப்படுகிறது எவ்வளவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க கணித்தல் ரீதியாக கணிச்சிருப்போம். இது வந்து எனர்ஜெட்டிக்ஸோட சம்பந்தப்பட்ட பகுதி. அதே மாதிரி எனர்ஜெட்டிக்ஸ் அடுத்த ஒரு பகுதி நாங்க பார்த்திருப்போம் என்னது என்றால் ஒரு தாக்கத்தினுடைய சுயாதீனத்தன்மை. ஒரு தாக்கம் சுயமாக நிகழுமா நிகழாதா சம்பந்தமாக எதிர்வு கூறுதல் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்போம் என்றால் நாங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். ஓகே, இந்த கைனடிக்ஸ்ல வெப்ப அதாவது இந்த கைனடிக்ஸ்ல அதாவது ரசாயன இயக்கவியல் என்ற இந்த பாடத்துல நாங்க படிக்க போறது என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு தாக்கத்தினுடைய வேகத்தை பத்தி படிக்க போறோம். ஒரு தாக்கத்தினுடைய வேகம், ஒரு தாக்கத்தினுடைய வேகத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்ன, அந்த காரணிகள் எப்படி ஒரு தாக்கத்தினுடைய வேகத்துல செல்வாக்கு செலுத்துது என்ற சம்பந்தமாகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த கைனடிக்ஸ் என்ற பகுதியில படிக்க போறோம். சரியா? அதை நாங்க பெருமான ரீதியாக கணிக்க போறோம். அதுன்றது இருக்குது. நீங்க ஓ லெவல்ல பார்த்திருப்பீங்க என்னதுன்னு சொன்னால் தாக்க வீதம் சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் வெப்பநிலை, செறிவு, ஊக்கி,
அதே மாதிரி தாக்கிகளினுடைய தாக்க மேற்பரப்பு இப்படின்ற விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா இங்க படிக்க போறோம். அது எப்படி செல்வாக்கு செலுத்துது, எப்படி ஒரு தாக்கம் நடைபெறுது, இந்த தாக்கத்துல எப்படி வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துது, வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் எப்படி ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வீதம் அதிகரிக்குது, தாக்க வீதம் என்றால் என்ன என்ற விடயங்களைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த பகுதி கூடாக நாங்க ஆராய போறோம். ஓகே, இப்ப இதுல முதலாவதாக நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் எங்களோட ரசாயனவியல்ல காணப்படக்கூடிய தாக்கங்களை, ரசாயனவியல்ல காணப்படக்கூடிய இந்த ரசாயன தாக்கங்களை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் பல வகைகளுக்கு ஊடாக நாங்க வகைப்படுத்த போறோம். அதுல ஒன்று என்னது அப்படின்னு சொன்னால் பௌத்திக தாக்கங்கள். முதலாவது தாக்கத்தினுடைய வகை வந்து என்னதுனால் பௌத்திக தாக்கங்கள். பௌத்திக தாக்கங்கள் என்று சொல்றது வந்து பௌத்திக நிலையில வேறுபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய தாக்கங்களை நாங்க சொல்லுவோம் பௌத்திக தாக்கங்கள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ரசாயன தாக்கத்துல வகைகள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியணும். அப்ப அதுல முதலாவது பௌத்திக தாக்கம். உதாரணத்துக்கு H2O என்று சொல்லக்கூடிய லிக்விட் என்னவாக மாறுது என்றால் H2O கேஸ் ஆக மாறுது. இது பௌத்திக தாக்கம். இது அவத்தை மாற்றத்தோட நிகழக்கூடிய ஒரு தாக்கம். அவத்தைன்றது வந்து பௌத்திக நிலைகள், திண்மம், திரவம், வாயுன்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவத்தை. அப்ப இந்த தாக்கங்கள் தொடர்பான இந்த தாக்கம் தொடர்பான ரசாயனத்தை நாங்க எதுல படிப்போம் அப்படின்னா அவத்தை சமநிலை என்ற பகுதியில நாங்க என்ன செய்வோம் என்றால் படிப்போம். ஓகே, இது ஒரு வகையான தாக்கம். இரண்டாவது வகை தாக்கம் என்னது அப்படின்னு சொன்னால் கருத்தாக்கங்கள். கருக்கல்ல, அதாவது கதிர் தொழிற்பாட்டுடைய மூலகங்கள்ல நிகழக்கூடிய தாக்கங்களை நாங்க சொல்லுவோம் என்னதுனால் கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப கருத்தாக்கங்கள் சம்பந்தமாக நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி யூனிட் 1ல படிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் கருத்தாக்கங்கள் தொடர்பான விடயங்களை நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து என்னது அப்படின்னா நீங்க கருத்தாக்கங்கள் சம்பந்தமாக கல்குலேஷன்ல தாக்கங்களை சமப்படுத்திருப்பீங்க. கருத்தாக்கம் எப்படி நாங்க சமப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க இன்னைக்கு தாக்கத்தினுடைய அடுத்த வகை என்னதுனால் கதிர் தொழிற்பாட்டு மூலகங்கள்ல நிகழக்கூடிய கருத்தாக்கங்கள் சொல்லுவோம். அதாவது கற்கள் பிளவடைந்து என்ன செய்யப்படும் என்றால் அல்பா, கேமா, பீட்டான்னு சொல்லக்கூடிய கதிர்களாக காலல் செய்யும். இதோட நிகழக்கூடிய தாக்கங்களை நாங்க சொல்லுவோம் என்னதுனால் கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்த தாக்கம் என்னது அப்படின்னு சொன்னால் உயிரியல் தாக்கம். உயிர் அங்கிகள்ல நடைபெறக்கூடிய தாக்கங்களை நாங்க சொல்லுவோம் உயிரியல் தாக்கம் சொல்லுவோம். உயிரியல் தாக்கத்துக்கு உதாரணமாக சொல்றதுனா இருந்தா ஒளித்தொகுப்புட தாக்கம் ஒரு உயிரியல் தாக்கமாக நாங்க சொல்லுவோம். மனிதன் உடல்ல விலங்குகளினுடைய உடல்ல நிகழக்கூடிய, அதே மாதிரி தாவரங்கள்ல நிகழக்கூடிய சுவாச தாக்கம் ஒரு உயிர் தாக்கமாக நாங்க சொல்லுவோம். சுவாசத்துல தாக்கம் ஏன்னா பயோ ஆட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மேக்ஸ் ஆட்களை பொறுத்த மட்டும் எங்க ஒலவல்ல படிச்சிருப்பீங்க இந்த தாக்கங்கள். இது உயிரியல் தாக்கங்களாக நாங்க சொல்லுவோம். ஈரல்ல நடைபெறக்கூடிய அமைன் அகற்றல் இந்த மாதிரியான தாக்கங்கள் உயிரியல் தாக்கங்களாக நாங்க சொல்லுவோம். அடுத்த தாக்கத்துல வகை என்னது அப்படின்னு சொன்னால் ரசாயன தாக்கம். இந்த ரசாயன தாக்கத்தை நாங்க இன்னும் ஒரு சில தாக்க முறைகளாக நாங்க என்ன செய்வோம் என்றால் வகைப்படுத்துவோம். ஒன்று வந்து என்னது என்றால் இந்த ரசாயன தாக்கத்துல மீளும் தாக்கம், மீளாத தாக்கங்கள் என்று சொல்லி நாங்க வகைப்படுத்துவோம். இதெல்லாம் எதுல படிச்சிருக்கிறோம்டா எனர்ஜெட்டிக்ஸ்ல நாங்க பார்த்திருக்கிற விஷயம். மீளும் செயல்முறைகள், மீளாத செயல்முறைகள் அப்படின்ற விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். ஓகே, இப்ப இங்க மீளும் தாக்கங்கள் அப்படின்னு சொல்றது என்னதுன்னு சொன்னால் ரெண்டு திசையிலையும் தாக்கம் நிகழக்கூடிய வண்ணம் இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் மீளும் தாக்கம் சொல்லுவோம். அதாவது தாக்கிகளாக இருக்கக்கூடியது விளைவுகளை உருவாக்க, விளைவுகள் தாக்கிகளாக தொழிற்பட்டு என்ன செய்யும்னு சொன்னால் தாக்கிகளை விளைவாக உருவாக்குமாக இருந்தால் அதை நாங்க மீளும் தாக்கங்கள் என்று சொல்லுவோம். இப்ப மீளும் தாக்கங்களுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லணும் என்றால் கால்சியம் கார்பனேட் வந்து வெப்பத்துக்கு பிரிகை அடைஞ்சு கால்சியம் ஆக்சைட்டையும் CO2 வாயுவையும் உருவாக்கும். இந்த கால்சியம் ஆக்சைட்டும் இந்த CO2 வாயுவும் திரும்ப தாக்கம் அடைஞ்சு என்ன உருவாக்கும் என்றால் கால்சியம் கார்பனேட்டை உருவாக்கும். இதுல இவர் தாக்கியாக தொழிற்பட்டு இவர் விளைவுகளாக காணப்படும் ஒன்று. அடுத்தது இவர் தாக்கியாக தொழிற்பட்டு இவர் விளைவாக காணப்படும். இப்படிப்பட்ட தாக்கங்களை நாங்க சொல்லுவோம் என்னதுனால் மீளும் தாக்கங்கள். ரெண்டு திசையிலையும் நடைபெறக்கூடிய தாக்கங்களை நாங்க மீளும் தாக்கங்களாக உதாரணங்கள் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து மீளாத தாக்கங்கள். ஒரு திசையில மாத்திரம்தான் அந்த தாக்கம் நிகழும், திரும்ப ரிவர்ஸ்ல என்ன செய்யாதுனால் அந்த தாக்கம் நிகழாது. அப்படிப்பட்ட